ராஜித ரத்னஹிமி லன்சா ரிமாண்ட் என்பதாக மூவருடைய கைதையும் புகைப்படத்தையும் இட்டு இந்த லங்காதீபத்திற்கு பிரதான தலைப்பிடுகிறது. விமர்சனம் ராஜித சகாயதேக்கியா விஸ்வாசியாக் நே பிரகாஷ கண்ண அல்லஸ் கொமிசமட்ட கெனியன்ன பிரதான மஜிஸ்ட்ரேட் என்பதாக தலைப்பிடப்படுகிறது. எனவே இவர் ராஜித சேனாரத்ன விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவார் என்ற நம்பிக்கை இல்லை. அதன் காரணமாக அவரிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுக்கு அவரை கொண்டு செல்லுங்கள் என்பதாக நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மீகமோ ஹிட்டபு உப புரப்பதி நிவசட்ட பஹரதுன்னை லன்சா கொச்சிக்கடை போலீசியிட்ட பாரவிலா என்பதாக இன்னும் ஒரு தகவல் இருக்கிறது. அப்பே ஜனபல பக்ஷி லேகம் ஹிமி பெஹர்கத்தை ரத்னஹிமி உசாவியிட்ட பாரவிலா என்பதாக இன்னும் ஒரு தகவல் இருக்கிறது. எனவே அப்பே ஜனபல கட்சியினுடைய பொதுச் செயலாளரை கடத்தி அவரை துன்புறுத்தி அந்த கட்சிக்கு கிடைத்த தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினரை அடாத்தாக பெற்றுக்கொண்டதாக அந்த கட்சியினுடைய செயலாளர் வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைய ரத்ன தேரர் தேடப்பட்டு வந்தார். எனவே அவரும் காணாமல் போயிருந்தார். அவர் இப்போது நீதிமன்ற ஆஜராகியிருக்கிறார். ராஜித் அவர்களும் 3 மாதங்களாக காணாமல் போயிருந்தார். அவரும் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். அவரும் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதும் பிரதானமான செய்தி. எனவே நேற்று தொடர்பான செய்திகள் தமிழ் பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் ராஜித்துவுக்கு செப்டம்பர் 9 வரையில் விளக்கமறியல் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. அரசுக்கு 262 லட்சம் ரூபாய் நட்டம் ஏற்படுத்தியமை தொடர்பிலான குற்றச்சாட்டில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை எதிர்வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மீன்பிடித்துறை அமைச்சராக இருந்த போது முகத்துவாரம் மீன்பிடி துறைமுகத்தை தனியார் நிறுவனத்துக்கு குத்தகைக்கு வழங்கியதன் மூலம் அவர் இவ்வாறான மோசடியை செய்திருப்பதாக அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்தியமை குறித்த வழக்கு தொடர்பில் கொழும்பு மேல் நீதிமன்றில் ராஜித சேனாரத்ன ஆஜரான போது அவருக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியாணை தொடர்பில் கருத்தில் கொண்ட நீதிபதி லங்கா ஜெயரத்ன அவரை விளக்கமறியல் உத்தரவின் கீழ் சிறை அதிகாரிகளின் பொறுப்பில் எடுத்து கொழும்பு பிரதான நீதிமன்றில் ஆஜர் செய்வதற்கு கட்டளையிட்டிருக்கின்றார். அதன்படி கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் அவர் ஆஜர் செய்யப்பட்ட போது விளக்கமறியல் வைப்பதற்கு உத்தரவிட்டதோடு சந்தேக நபரான ராஜித சேனாரத்னவை எதிர்வரும் செப்டம்பர் 3ஆம் தேதி காலை 9 மணிக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன் விசாரணைக்காக ஆஜர் செய்யுமாறும் சிறைச்சாலைகள் அத்தியட்சருக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சார்பில் கொழும்பு பிரதான நீதிமன்றில் ஆஜரான அதன் உதவி பணிப்பாளர் சுலோச்சனா ஹெட்டியாராச்சி 2013ஆம் ஆண்டு சந்தேக நபர் மீன்பிடித்துறை அமைச்சராக இருந்த போது கிடைக்கப்பெற்ற அனாமதய முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணை ஆரம்பித்ததாக நீதிமன்றில் தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்ய கடந்த ஜூலை 2ஆம் தேதி ஆணைக்குழுவுக்கு ஆஜராகுமாறு சந்தேக நபருக்கு அறிவிக்கப்பட்ட போதிலும் அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக கூறி ஆணைக்குழுவில் ஆஜராகவில்லை. அது குறித்து மருத்துவ அறிக்கைக்கு பதிலாக ஆணைக்குழுவுக்கு ஒரு மருந்து சீட்டை அனுப்பியிருந்தார். பின்னர் அவர் கொழும்பு நீதிமன்றில் முன்பிணை மனுவை சமர்ப்பித்தார். அதனை நீதவான் நிராகரித்தார். அவரால் திருத்தல் மனு சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் மனு தொடர்பாக மேல் நீதிமன்றில் அறிவித்தல் மட்டுமே பிறப்பித்திருந்தது. எனவே சந்தேக நபரை கைது செய்வதை தடுக்கும் எந்த இடைக்கால தடை உத்தரவையும் மன்று பிறப்பிக்கவில்லை. இந்த நிலையில் சந்தேக நபர் விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் தொடர்ந்து ஒளிந்து வந்தார். அதனால் ஆகஸ்ட் 12ஆம் தேதி கொழும்பு நீதிமன்றத்திலிருந்து பிடியாணை பெறப்பட்டது. இந்த நிலையில் மேல் நீதிமன்றில் பிரிதொரு வழக்குக்காக ஆஜராக வந்தபோது அந்த மன்று பிடியாணையை கருத்தில் கொண்டு இவரை சிறை அதிகாரிகளின் பொறுப்பில் வழங்கியது. அதனை அடுத்து இவர் உங்கள் முன் ஆஜர் செய்யப்பட்டிருக்கிறார் என்பதாக லஞ்ச ஊழல் விசாரணை அதிகாரிகள் நேற்று நீதிமன்றில் வாதிட்டார்கள். எனவே இந்த சந்தேக நபர் தொடர்ந்தும் விசாரணைகளையும் மன்றையும் புறக்கணித்து வரும் நிலையில் விளக்கமறியலில் வைக்குமாறு கோருகிறேன் என லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் உதவி பணிப்பாளர் சுலோச்சனா ஹெட்டியாராச்சி மன்றில் கோரிக்கை விடுத்தார். அதன் பிறகு சந்தேக நபர் ராஜித சேனாரத்னவின் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன தனது சேவை பெறுநர் நீதிமன்றத்தை தவிர்த்து வந்ததாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்வைத்த குற்றச்சாட்டுகளை கடுமையாக நிராகரிப்பதாக நீதிமன்றில் தெரிவித்தார். இரு தரப்பினரும் முன்வைத்த விடயங்களை கவனத்தில் கொண்டு கொழும்பு பிரதான நீதவான் சந்தேக நபருக்கு பிணை வழங்கப்பட்டால் அவர் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பார் என்றோ மன்றுக்கு வருவார் என்றோ நம்ப முடியாது. எனவே அவரது பிணை கோரிக்கையை நிராகரிக்கிறேன் என்று தெரிவித்திருக்கின்றார். இதனிடையே நேற்று முகத்துவாரம் மீன்பிடி துறைமுகத்தை குறைந்த குத்தகைக்கு தனியார் நிறுவனத்துக்கு குத்தகைக்கு வழங்கியதன் மூலம் அரசுக்கு நட்டத்தை ஏற்படுத்தியதாக முன்னாள் மீன்பிடி அமைச்சர் ராஜித சேனாரத்ன உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. இந்த வழக்கின் பிரதிவாதிகளாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன, மீன்பிடி துறைமுக கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் உபாலி லியனகே மற்றும் அதன் முகாமித்துவ பணிப்பாளர் நில் ரவீந்திர முனசிங் ஆகியோர் மன்றில் ஆஜராகியிருந்தார்கள். கடந்த 2014
2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கும் அதே ஆண்டில் நவம்பர் 1ஆம் தேதிக்கும் இடையில் குறைந்த தொகைக்கு முகத்துவார மீன்பிடி துறைமுகத்தை தனியார் நிறுவனத்துக்கு குத்தகைக்கு விடுவிக்குமாறு மீன்பிடி துறைமுக கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் சபையை வற்புறுத்தி அரசாங்கத்தின் நட்டத்தை ஏற்படுத்தினார் என ராஜித செனரத்ன உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக 5 குற்றச்சாட்டுகளின் கீழ் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கடந்த 2020 ஆகஸ்ட் 20ஆம் தேதி கொழும்பு மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தது. இந்த நிலையில் இவ்வழக்கு கொழும்பு மேல் நீதிபதி லங்கா ஜாயரத்ன முன் விசாரணைக்கு வந்தபோது பிரதிவாதிகள் அனைவரும் மன்றில் ஆஜராகியிருந்தார்கள். இதன்போது மன்றில் ஆஜரான லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் சட்டத்தரணிகள் இந்த வழக்கில் சந்தேக நபர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டதாகவும் அதில் முதல் சந்தேக நபரான ராஜித் செனரத்னவின் நடவடிக்கைகள் குறித்து நீதிமன்றில் சில விடயங்களை முன்வைக்க எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். எனவே குற்றஞ்சாட்டப்பட்ட ராஜித்தவுக்கு மேல் நீதிமன்ற வழக்கில் வழங்கப்பட்டுள்ள பிணையை பிணை சட்டத்தின் விதிகளை மீறியுள்ளதால் ரத்து செய்து அவரை விளக்க வைக்குமாறு உத்தரவிடக் கோரினார். எனினும் இதன்போது ராஜித் செனரத்ன சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா இந்த கோரிக்கையை கடுமையாக எதிர்ப்பதாக கூறினார். பிணை சட்டத்தின் கீழ் தனது சேவை பெறுநரின் பிணையை ரத்து செய்ய போதுமான எந்த விடயங்களும் வழக்கு தொடர முன்வைக்கவில்லை என்றும் அவர் வாதிட்டார். அதன்படி இந்த வழக்கில் பிணையை ரத்து செய்ய நியாயமான காரணங்கள் எதுவும் இல்லை என்று நீதிபதி கூறினார். ராஜித்தவுக்கு இவ்வழக்கில் வழங்கப்பட்ட பிணையை ரத்து செய்து அவரை விளக்கமறியலில் வைக்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்படுவதாக நீதிபதி லங்கா ஜாயரத்ன தெரிவித்தார். இருப்பினும் குற்றஞ்சாட்டப்பட்டவர் ராஜித்தவுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பதும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அது தெரியும் என்பதும் அதன்படி செயற்பட நீதிமன்றம் கடமைப்பட்டுள்ளது என்பதும் இந்த நீதிமன்றத்துக்கு தெளிவாகியுள்ளது என்றும் நீதிபதி லங்கா ஜாயரத்ன தெரிவித்திருக்கின்றார். அதன்படி இந்த குற்றஞ்சாட்டப்பட்ட ராஜித் செனரத்னவை உடனடியாக விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்ட நீதிபதி பின்னர் கொழும்பு நீதிவான் நீதிமன்றில் நிலுவையில் உள்ள வழக்கில் அவரை ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார். அதன்படி குற்றஞ்சாட்டப்பட்ட ராஜித் செனரத்னவை சிறை அதிகாரிகள் தமது பொறுப்பில் எடுத்து கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்து கிரிந்த மீன்பிடி துறைமுக மணல் அகழ்வு தொடர்பில் அரசுக்கு ஏற்படுத்திய 262 லட்சம் ரூபாய் நட்டம் குறித்து வழக்கில் ஆஜர் செய்தார்கள். முகத்துவாரம் மீன்பிடி துறைமுகம் குறித்த மேல் நீதிமன்ற வழக்கு விசாரணை வரும் டிசம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது என்பதும் முக்கியமான தகவல். எனவே 2 வழக்குகளில் அவர் இப்போது சிக்கியிருக்கிறார். ஒன்று, முகத்துவார மீன்பிடி துறைமுக தனியார் நிறுவனத்துக்கு வழங்கிய சம்பவம் தொடர்பாக ஏற்பட்ட நட்டம். அதே போல கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வுக்காக கொரிய நிறுவனம் ஒன்றுக்கு குத்தகை வழங்குகின்ற போது அதில் 262 லட்சம் ரூபாய் அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்தினார். குறிப்பாக கப்பல்கள் அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது, உபகரணங்கள் வழங்கப்பட்டிருக்கிற நிறுவனத்தினுடைய வேலை என்ன என்பது இங்கே மிகப்பெரிய பிரச்சனை. எனவே அதன் போதும் மோசடி இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே 2013ஆம் ஆண்டும் 2014ஆம் ஆண்டும் சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அவர் மீன்பிடித்துறை அமைச்சராக இருந்த கால பகுதியில் இதற்காக 2020ஆம் ஆண்டு வழக்கு தொடங்கப்படுகிறது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால். எனவே கடந்த 5 வருடங்களாக அது தொடர்பான விடயங்கள் எதுவும் முன்கொண்டு செல்லாத நிலையில் இப்போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதனை மீள விசாரணைக்கு உட்படுத்தி அவரை கைது செய்வதற்கான விடிவுராந்து வரை இந்த விவகாரம் சென்றிருக்கிறது. 3 மாதங்களாக அவரை ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் அவர் நீதிமன்றத்தை புறக்கணித்து செயற்பட்டதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மன்றில் சுட்டிக்காட்டிய நிலையில் அவருக்கு பிடிவுராந்து பிறப்பிக்கப்பட நேற்று இன்னும் ஒரு வழக்கில் மேல் நீதிமன்றில் ஆஜராக அவருக்கு எதிரான 2 வழக்குகளுக்காகவும் இப்போது அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட போகிறார் என்பதும் இங்கே முக்கியமான தகவலாக இருப்பதை காலம். 2013-14 காலப்பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இப்போதுதான் நீதியான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதான விடயங்களை நாங்கள் இதனூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒருவர் ரத்தின தேரர் தொடர்பான விவகாரங்களும் இங்கே முக்கியமாக இருப்பதை காணலாம். வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது ரத்தின தேரருக்கு விளக்கமறியல் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பாகிறது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அத்துரலிய ரத்தின தேரரை எதிர்வரும் 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நுகேகுடை கங்குடவில நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இதுகுறித்து கொழும்பு மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினர் தாக்கல் செய்துள்ள வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக செய்தி தொடர்கிறது. 2020ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் கட்சிக்கு தேசிய பட்டியல் ஆசனத்தை பெறுவதற்காக அப்பே ஜனபல கட்சியின் பொதுச் செயலாளர் வேதினிகம விமலதிச தேரர் கடத்தப்பட்டு தடுத்து வைக்கப்பட்ட தொடர்பான விசாரணைகள் தொடர்பாக இந்த வழக்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் நீதிமன்றால் பிறப்பிக்கப்பட்ட பிடியாணைக்கு அமைய ரத்தின தேரர் மன்றில் சரணடைந்தார். இதனையடுத்து அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எனவே இந்த கடந்த 2020ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் அப்பே ஜனபல கட்சி கிடைத்த இந்த தேசிய பட்டியல் ஆசனத்தின் ஊடாக அந்த கட்சியிலிருந்து ஒரே ஒரு உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டார். தேசிய பட்டியல் ஊடாக அந்த தேசிய பட்டியலை தனக்கு வழங்குமாறு கோரி ரத்தின தேரர் அப்பே ஜனபல கட்சியினுடைய
செயலராக இருந்த தேரரை இவ்வாறு கைது அவரை கடத்தி சென்று கைகால்கள் கட்டப்பட்டு அதே போல் அவருடைய முகம் மூடப்பட்டு இவ்வாறு அவர் துன்புறுத்தப்பட்டு தான் அவரிடமிருந்து இந்த தேசிய பட்டியலுக்கான உறுப்பினராக தன்னை நியமிப்பதற்கான கடிதத்தை ரத்தின தேரர் பெற்றுக்கொண்டார் என்று அந்த தேரர் முறைப்பாடு செய்திருக்கிறார். எனவே இந்த முறைப்பாடு செய்யப்பட்டு இப்போது 4-5 வருடங்கள் ஆகிறது. அது தொடர்பான விசாரணைகள் கிடப்பில் கிடந்த நிலையில் அது தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு மீண்டும் அது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்தது.